வணக்கம். நான் முதல் புங்குடுதிக்கு போன வீடியோ இதில் வந்து மிஸ் ஆகிட்டு, அதால் இப்போ தாரேன். இதை பிடிச்சிருந்தா பாருங்கள். தூக்கின்னு வருவேனே வந்தா வரன்னு சொல்லியிருந்தா நான் தூக்கின்னு வருவேன். தானே இது நான் கொடுக்குறேன், நீங்கள் சாப்பிடு. வயது போனாலும் இப்போ பேத்தி பிள்ளையலண்டு தானே என்ன இருக்குது. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. குட்டி இவர் ரயிலில் அடிபட்டு கால் போயிட்டு வருது. ஓ சரி. இங்கே எந்த பள்ளிக்கூடம்? கமலாவத்தியோ? கணேசா? ஐயோ பாய், எங்களை பின்னாலே வந்து நிற்கிறார். சாப்பாடு தருவோம். வடிவா இருக்கு. காலையில் ஃபோட்டோ எடுத்தனா பார்த்தீங்க மறந்து. ஹலோ நாய்க்குட்டி, வெண்ணே ஓகே. எங்க நாய்க்குட்டி? இங்கே வா. ஹலோ எத்தனை மணி? இந்த 8ஆம் தேதி காலையில் 7:40 27 கிராட்டில் நிற்கிது. இப்போ இந்த செம்பரத்தை பூவை பார்க்க ஒரு ஆசையாக இருக்கு. இவற்ற தம்பியாற்ற வீடு குடுதிக்கு போகிறோம். ஒரு போயிட்டு சொல்லாம போறோம். நடக்க விட்டு நாங்க போறோம். ரயில் ரோட்டு எலெக்ஷன் முடிய அப்படியே மறந்துட்டாங்க. அடுத்த எலெக்ஷன் நடத்தான் சரியாக வைக்கிறேன். பஸ் எடுக்க யாழ்ப்பாணத்துக்கு போகிறோமே இல்லை, அங்கே இருந்தால் முடி பஸ் எடுப்போம். இது என்ன இடம்? தரோட்டு உதயநகரம் கிளிநொச்சி. இது கனகபுரம். காலையில் விளையாட ஆக்கள் இல்லை, எல்லாம் ஆக்கள் வந்துருக்காங்க. இப்போ ரயில் நீங்கள் ஓட இல்லையா? அதுதானே திருத்துறாங்களா? இங்கேருந்து ஓடுது. சந்தை வருது. நடிப்போ ரோட்டு, ரயில் ரோட்டு. வீடியோ இந்தியாவில் தான் பஸ் ஸ்டாண்ட் முடிஞ்சது. இப்போ கட்டியிருக்கிறேன். கிளிநொச்சி பஸ் ஸ்டாண்ட்.
கொலபரி எங்கடா செல்லி அக்கா அது சொல்லி விடுங்க பஸ் வந்துட்டு யாழ்ப்பாணத்துக்கு போகிற பஸ் யாழ்ப்பாணம் 65 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பஸ் சாப்பிடுவோம் சாப்பிட்டு காலையில் யாழ்ப்பாணம் வந்துடுறாங்க மலாய்க்கா போய் சாப்பிடுவோம்.
வடை சாம்பார் ஊற்றுறேன். டீ குடிப்போம். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. தம்பி என்ன டீ என்ன நல்லா இருக்குங்க பார்க்கவே. இப்படி ஆற்றி போட்டு குடிப்பினோம் என்ன. சாப்பிட்டா கை கழுவாமே. இது கொழும்புலையும் இருக்குல்ல, கொழும்புலையும் இட்லி வடை 3 வடை 1250 ரூபா பசங்க. நல்லா இருக்கு. அப்படியே வெளியே எடுத்து விட்டாச்சு. பதினஞ்சு ஊற்றுனா பதோதல் இருக்கு. அது மாறும் தண்டாட்டம். மல்லாயம் கபே நல்லா இருந்தது சாப்பாடு. டீ எல்லாம் இல்லை அங்கே போக இனி புங்குடுதிக்கு போகிறோம். பஸ் எடுக்க போகிறோம் புங்குடுதி. ஓ அதானே. அப்போ ஆமினி சொன்னது அரைச்சி கட்ட வேணாம். சாரி வந்து இங்கே உயர்த்திட்டு தான் கட்டணும். இந்த கீழே ஊற்ற இந்த மாட்டுக்குள்ள அப்போதையும் அங்கே வந்தவர் இப்போ இங்கால வர. இந்த மாடு இதுக்குள்ளே தான் நக்கிறேன். அப்படியா போகிறாரு என்ன ஏதோ தானும் கடைக்கு போகிற ஆள். நாங்கள் புங்குடுதியில் பஸ்ஸுக்கு போயிட்டு தொடருவோம். ஃபேமிலி புங்குடுதி வா. ஆ கவனம் வெள்ளக்கோளம் யாழ்ப்பாணம். அங்கே போகமாட்டு போகிறோம் பஸ். அது கேன் பேக் அப்போ அங்கால தான் வெளியே இதுக்குள்ள போக மாட்டேன். இந்த இருக்கு ஒரு கடை. பழம் வாங்குவோம்ட்டு பார்த்து கிலோ 150 ரூபா. சின்ன நாடு. ஓ பெருசு தேவை. ஓ இல்லை எவ்வளோ வருதுன்னு பாங்க. கிலோ 150. இது என்ன 350 ரூபா கரெக்டா. அந்த பழம் இல்லை புட்டு ஒரு ஆள் இருக்கிற புட்டு வாங்கி கொடுக்கணும் சாப்பாடு.
ஐயா கட்டுப்படுது ஒரு கூழ் போட்டு ஓகே புரியாட்டுவான் 776 என்ன 776 இப்போ கோபம் போயிருக்கு போல கோபம் தானே வந்திருக்கேன் யூடியூப்பில் வீடியோ வரும் பாரு சந்தை யாழ்ப்பாண சந்தை வடிவா இருக்கு அந்த பஸ் பொங்குடிதேக்கு போகுது சத்திரச்சர் ஓகே கிணறு இருக்காது கிணறு கருவாட்டு கடை கருவாடை வேண்டுறது கருவாட்டு கடை இங்கே எவ்வளோ வாசமாக இருக்கு வாசம் பண்ணை பாலத்தை எடுத்துட்டு பண்ணை பாலம் வரும் அதுதான் பாலம் பண்ணை பாலம் போயிட்டு பங்களாவடி இல்லை பேரால மறந்துட்டேன்
வேப்பம் பூ பூத்திருக்கு, வடிவாக தான் இருக்கு. புங்குடி தீவு. ஓ கற்பூரமா? என்ன பேர் உங்களுக்கு? குலமையா கடை ஊரது மடத்தோடு. என்ன சாப்பிட்றீங்க? என்னண்டு தெரிகிறதா? மாட்டு சாணம். நானும் இங்கே இருந்தால் இப்படி சைக்கிள் ஓடிட்டு போயிருப்பேன்னு. வந்து ஓடும். இந்த பக்கம் தானே ஓட விடுதில்ல, கொல்லுது கொஞ்சம் கூடத்தான். எத்தனை மணி இப்போ? 11:15. 34 கிராட்டு. இப்போ எத்தனை கிராட்டு? இந்த வேப்பம் பூ எல்லாம் பூத்திருக்கு. மாமாட வீடு பொன் அகம். இப்போ வேப்பம் பூ பூக்கிற காலம் போல இருக்கு. விளாம்பழம் காய்ச்சிருக்கு சார். மது இங்கே விளாம்பழம் கிடக்கு. அப்போ எடுக்கலாமே. ரோட்டு எங்களுக்கு சொந்தமாக ரோட்டில் நடந்துன்னு தெரியுதா? ரோட்டில் எல்லாம் இதனால் பார்த்து நடப்போம். அப்படி வெயில் தாங்க முடியலை. அதான் இந்த தொப்பியோட திடீர் கொஞ்சமாவது குறைமண்டு இறங்கிட்டோம். அடுத்த வழியில் போய் அதையும் இருக்க பார்த்தேன்டா அப்படியே கண்ணையம்மன் கோயிலுக்கு போகலாம்ட்டு இப்படியே தொடர்ந்து பாருங்கள். ஓகே, இருக்கிறா ஒரு ஆட்சி இருக்கிறா பார்க்க. இங்கே சொல்லாக்கொள்ளலாம் வரலாம் ஒரு நாள் டேர்மின் எடுக்க தேவையில்லை. இப்போ கோயிலுக்கு போய்ட்டு இங்கே ஒரு அம்மம்மா இருக்கிறா பார்க்க வந்தாங்க. பார்ப்போமா? ஹலோ வணக்கம். என்ன செய்றீங்க? என்ன செய்றீங்க? கோயிலுக்கு வரையில? ஆ தூக்கின்னு வருவேனே வந்தா வரன்னு சொல்லியிருந்தா நான் தூக்கின்னு வருவேன். கிட்ட தானே இந்த மகள் வீட்டு பக்கத்தில் அந்த அதெல்லாம் தேனுக்கு வெளியில் தனியாக இருக்கு. அந்த நேரம் துறப்புகள் பார்க்கவே ஆசையாக இருக்குது. துறப்பை இந்த துறப்பை பாருங்க. இதுதான் எங்கட விட்டு துறப்பு இருட்டா இருக்கு. கிச்சன் இருட்டா இருக்கு. வெளிச்சம் போட்டு பார்ப்போம். ஓகே, கம்மி இங்கடா ஒரு கிச்சன், அடுப்படி. இந்த அம்மியை பாருங்க. அம்மியை பார்க்க ஆசையாக இருக்கு. கூடு மகேஷ் என்ன சமைச்சிருங்க? நான் அங்கே தம்பி இடியப்பம் அங்கே தங்கச்சி உள்ள சாப்பிட்டுருவோம். புட்டு பானை இருந்து நான் எங்கள் புட்டை வச்சிருக்கேன். இடியப்பம் வச்சுதான் அங்கே தம்பி விட்டு கொண்டு வந்ததை சூடாக்கணும். காட்ட போகிறேன் உலகத்துக்கு. எங்களோட ஊர் மக்களை காட்டிட்டேன். நான் ஊரை காட்ட போகிறேன்.
இதுதான் இதான் வடக்கு பின்னுக்கு டொய்லெட்டு. இந்த அம்மா தனியாக தான் இருக்கிறா. இந்த இதுதான் எங்களோட ஊர் நிலைமை. எல்லோரும் தனியாக இருந்து சமைச்சு சாப்பிட்டு இருக்கணும். ஆச்சு தனியாக இருந்தானே இவ்வளோ சட்டி பானை சாமி தட்டு பாருங்கள். இப்படி தான் எங்கள் ஊரில் சாமி தட்டு. இந்த வெயிலுக்கு இதுவள் தான். எத்தனை 35 கிராட்டுக்கு வந்துட்டு. இப்போ எத்தனை மணி? 2 மணி. நடு உச்சி வெயில். இந்த ஆக்டிவிட்டாக நிற்கிறோம். எனக்கு ஒரு முக்கியமான ஒன்று காட்ட போகிறேன். இது ஞாபகம் வருதா? பாய் நான் பிரிச்சுட்டு படுக்கிறது. அம்மா சின்ன சின்ன வட்டி தரட்டா? ஆ அதோட சாப்பிடுங்க சாப்பிடுங்க சார். சும்மா சாப்பிட தண்ணி விடாக்கி. சீவி சீவி சாப்பிட்றீங்க? அதே போல தான் சீவி சீவி சாப்பிட்றீங்க. ஓ அது சாப்பிட மட்டும். ஆனால் கொஞ்சம் இனிக்கு தானே? சாப்பிடுங்க பேத்திக்கா. சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க. வயது போனாலும் இப்போ பேத்தி பிள்ளையலண்டு தானே என்ன இருக்குது தானே என்ன. எனக்கு 3 பேரை பிள்ளை. சாப்பிடுங்கம்மா. நீங்கள் சாப்பிடுங்க. உங்கள் பாதி வச்சுக்கிறேன் பாருங்க. இந்த வயதுல தான் சாப்பிடா பேர பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படாவா? பள்ளிக்கூடம் முடிஞ்சு வந்தவா? கோயிலுக்கு வந்த நீங்க அன்னைக்கு என்ன காலைல இல்லையா? அப்ப பள்ளிக்கூடத்துல இங்க சாப்பாடு கொடுக்குறோங்களா? என்ன மச்சன் சைவம் இல்லாம சைவம் தான் கொடுக்குறதா? மச்சன் கஷ்டம் தான். பருப்பு. ஓகே நல்ல விஷயம் தானே சாப்பாடு கொடுக்குறது. ஆனால் பிள்ளைகள் படிக்கிற கொஞ்சம் முந்தி பிஸ்கெட் எல்லாம் முந்தி இப்போ சோறு குடிக்கணும். முந்தி பொட்டி பிஸ்கெட் இருந்தது, புறாவு வட்டை பிஸ்கெட்டு. அப்போ சொல்கிறேன் அது சத்துணா திட்டமாக பள்ளிக்கூடங்களில் கொடுக்குறதானே அந்த நேரம் இருக்குது. அப்போ இப்போ சோறு கறி அது நல்ல விஷயம் தான். ஈஸ்வரி உங்களுக்கு பிள்ளைகளெல்லாம் அங்கே வெளிநாட்டில் இருக்கணுமா? வெளிநாட்டில் எனக்கு ஒன்றும் இல்லை. அப்போ எனக்கு என்ன கூட சரி. பிள்ளைகள் இங்கே இருந்தால் உங்களுக்கு சந்தோஷம் தானே? வெளிநாட்டில் இருந்து தனியாக பிள்ளைகள் விட்டுட்டு அம்மா அப்பா விட்டுட்டு இருக்கிறது. இங்கே பிள்ளைகள் உங்களோட இருக்கிறது ஒரு பெரிய ஹாப்பி. ஐயா இருக்குது. ஐயா அப்பா இருக்கிறாரு மனுஷனை சொல்கிறீங்க ஐயா? அவருக்கு வரா வீட்டை இருக்கிறதா தனியா? இந்த இல்லை அங்கே கோயிலில் இருக்குது. கோயிலில் நிற்கிறேன். அப்போ கரண்ட் இருப்பேன். பள்ளிக்கூட பிள்ளைகள் சைக்கிள் வைக்கிறதா? இந்த பள்ளிக்கூடத்தில் விட்டு ஆக்கள் தூக்கிடுவினாட்டு இங்கே வச்சுட்டு போகிறவையா? பைவா கவனமா பாப்பாண்டு சார்ந்து இப்போ தீட்டம் முடிஞ்சுவே நீ கண்ணமங்கல் சாந்திக்கு போ. என்ன பாருங்களா? நீங்கள் பாருங்களா? சரி கண்ணமங்கல் பாருங்களா? நீங்கள் டிவி
காட்டுங்க. அத்தை வீட்டில் வந்துச்சு. அத்தை தான் இல்லை, வீடு தான் இருக்கு. என்னால் போயிட்டு இது எங்கட அத்தை வீடு. இது என்ன ரோஸ் அத்தை இது? எக்ஸோராவா? எக்ஸோரா. அத்தை நான் பாரண்டு அழுவி எல்லாம் இருக்கிறோம் பாருங்க. அத்தை மச்சா அத்தையோட மகள் அத்தை அத்தைன்னா வருது. அட துறா புல்லுக்கு கிடாக்கு. சந்திராக்கா சந்திராக்கா குளிக்கிறாவோ? அப்போ வேகடவா ஏன் துறப்பு வேண்ட நீ நல்லா சந்திராக்கா அடப்பா நாங்கள் ஊற்றியாக்குறோமோ தெரியல. இங்கே தான் நாங்கள் தங்க போகிறோம். எல்லாம் வீடெல்லாம் கழுவி எடுக்கிறேன். என்ன இவ்வளோ வடிவா கழுவி போட்டு அதான் நாங்கள் இப்படி தான் குளிக்கிறேன். குளிங்க கொடுப்போம். நான் இன்னும் காடி எடுக்கிறேன். 2.25 எத்தனை பாகையில் நிற்குது? 35 நிற்குது. 2.25 35 2.25. என்ன குளிச்சிட்டீங்க? அப்போ நான் தந்துருப்பேன். என் பேக்கு கிடக்கும். இங்கே வந்து நிற்கிறேன். நீங்கள் அங்கே வீடையை காட்டிட்டு நீங்கள் அம்மாட வீட்டை வந்து நின்று துப்பராக்கிட்டு குளிக்கிறேன். ஒருக்கா வந்துட்டு அம்மாட வீட்டையும் பார்த்துட்டு போகிறேன். இதுதான் டாய்லெட். ஐயோ எனக்கு கால் ஈரமாக போகுது பாருங்க. நான் இந்த சைடு இந்த இது முன்னே இந்த டாய்லெட் இது இதில் தான் இது காயா? இதில் காயா? இறச்சி குடிப்போம். திரும்பிட்டு இருக்கா அப்படியே அப்படி இருக்கிற எவ்வளோ என்ன இவ்வளோ சந்தோஷமாக இருக்க வேண்டிய இடம். இல்லைன்னா இப்படி ஆக்கள் இல்லாமல் வீடுகள் மட்டுமே இருக்கு. இது தண்ணி நிற்கிது. இதில் வலிச்சு விடுவோங்க. தேத்தன் ஊற்றுற மாதிரி எங்களுக்கு ஒரு சின்ன சட்டியும் தந்து உதவினீங்கண்டா நல்லதாக போயிட்டு. ஒரு பானை ஒரு சின்ன சட்டி ஒன்றும் இல்லையா வைக்கிறமே? நீங்க பாவிச்சதா தாங்க தரையை வந்து தரைக்கு தந்துட்டு போறோம். கொண்டு விட மாட்டோம். எங்களோட சொந்த ஊர்ல வந்து தேத்தனிக்கு வழி இல்லாம போனமா இருக்கு. இங்க இருந்திருந்தா ஒரு ஊருக்கே தேத்தன் கொடுத்துருப்பேன். இல்ல பிள்ளைக்கு எத்தனை மாசம்? இப்போ 1 வயசாச்சு. என்ன பிள்ளைக்கு வேணும்? பிள்ளைக்கு என்ன பேர்? துளசிகா. துளசிகா. உங்களுக்கு? தர்சிகா. தர்சிகா. உங்களுக்கு 1 வயசா? அன்றைக்கு உங்களுக்கு 1 வயசா? நீங்க எங்க? உங்களுக்கு என்ன பேர்? கார்த்தியா பேர் என்ன தெரியாது. இங்கதான் இருக்கிறீங்க? நான் மடத்து வழியில நீங்க கல்யாணம் கட்டி வந்து வேற தான் தெரியும். சரி, யாரு தெரிஞ்சாலும் ஓகே தானே. மகனா? மகன் 25 வருஷமா இல்லாம இருக்க வீடு தானே. இப்போ நாங்கள் தேத்தன் வைக்கிறதுக்கு ஒரு சாப்பாடு பிரச்சனை இல்லை. கோயிலே சாப்பிடலாம். தேத்தன் வைக்க போய் வச்சு குடிக்க போகிறோம். அப்போ அப்படியே டிஸ்பென்சரிக்கு வரைக்கும் போயிட்டு வருவோம். பாருங்க, இது எங்களோட ஊர். நிறைய காயல் கிடக்குது. பறிக்க தவிர்த்து பாருங்க, கடல், சவுக்கு மரம் எல்லாம் நட்டிருக்கணும். இதெல்லாம் வந்து முதல் இருந்தவா எங்களோட அம்மாள்.
அது அந்த இடத்தையும் வழிபடுறினோம். இந்த மரமும் இப்படியே பாருங்க, வேலை ஆக்கள் வேலை நடக்குது. இவ்வளோ அமைதியாக அழகாக இருக்குது பாருங்கள். இதுக்கு தேருக்கு இது ஃபுல்லாக மக்கள் வெள்ளமாக இருக்கும் பாருங்கள், என்ன அழகாக இருக்குண்டு. வந்து அவ்வளோ அழகாக செய்வினோம். அங்கே அப்படியே கடற்கரைக்கு கேணியை பார்த்துட்டு அப்படியே கடற்கரைக்கு போவோம். குத்துது காலில், முள்ளு மாய் குத்துது. கேணியை வந்து சுத்தப்படுத்த வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோ குத்தியாக இருக்குது. புறாக்கள் நிற்கணும். இப்படியே இருக்க கடலுக்கும் போயிட்டு வரும். இந்த இப்போ வந்து சரியா 6 மணி ஆகுது பாருங்கள். கொஞ்சம் இப்போ தான் கொஞ்சம் சூரியன் வந்து மறைஞ்சு இருக்கிறார். கொஞ்சம் வெக்க தாங்கக்கூடிய அளவு இருக்குது. ஆறு 5 பாருங்கள், இன்னும் 32லேயே தான் நிற்கிதா. நான் இந்த வெக்க குறையில, ஆனால் கொஞ்சம் கூலாக இருக்குது கடற்கரை ஏரியான்றபடியாக ஒரு அளவுக்கு தாங்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் பார்க்குறது இந்த பூ நந்தியாவட்டேன்னு நினைக்கிறேன். பிள்ளையா சொல்கிறனோ தெரியல, டக்குன்னு ஞாபகம் வரையில. இந்த பூக்கள் எல்லாம் பார்க்கவே ஆசையாக இருக்கும். இது பிடுங்கலாமோ தெரியலை, நான் பிடுங்கையில் சும்மா காட்டுறேன். சரியாக சொன்னால் பிள்ளையா சொன்னால் மன்னிச்சு கொள்ளுங்க, கனகாலமாச்சு மறந்து போச்சு. நந்தியாவட்டேன்னு தான் நிற்கிறேன். பாருங்க, இதுதான் கோயில். சுற்றுப்புறம் அப்படியே கடலுக்கு போவோம். சரியா முள்ளு குத்துது. இது பட்டிப்பூ இதெல்லாம் பார்க்க ஆசையாக இருக்குது எனக்கு. மேலே அதை வச்சிருக்காதீங்க. இந்த பூக்கள் எல்லாம் சின்னல பார்த்து வளர்ந்ததால் இந்த பூவெல்லாம் பார்த்து ஆசைப்படுறது இல்லை. இதுகள் வந்து எங்களோட மனதில் நிற்கிற பூக்கள், பட்டிப்பூ. இதெல்லாம் வளர்க்குறதுக்கு படுற பாடு. நாங்கள் பசலையை போடாமல் தண்ணியை ஊற்றி அந்த நேரம் சொல்லித்தர வந்தாலும் போட்டிக்கு வளர்க்குறது. பக்கத்து விட்ட வளருது, எங்கட விட்டு எத்தனை பூ பூக்குதுண்டு போட்டிக்கு வளர்க்குறது. அதுதான் எனக்கு கண்டோன்னே, இந்த பூவை கண்டோன்னே ஒரு ஆசை வந்துட்டு, எங்கட வீட்டில் எத்தனை பூ பூத்தது, பட்டிப்பூ உங்களோட விட்டு எத்தனை பூ பூத்ததுண்டு இப்படி போட்டிக்கு வளர்த்துருக்குறோம். அப்படி இல்லாமல் ஒரு நினைவுகள். இப்போ இந்த சாமத்தியோடு போட்டப்புறம் எங்களோட ஊரை காட்ட சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தவே. இப்போ நான் எங்களோட வீடு எல்லாம் நான் காட்டுவேன். எங்களோட வீட்டு பக்கம் நான் என்ன போயில்லை. நாங்கள் ஆக்கள் குறை வேண்டபடியாக இப்போ கோயில் அடிக்க வந்திருக்கிறேன். அதை முழுமையாக உங்களுக்கு தரேன். இப்போ வாங்க, கடல் கொஞ்சம் பெருக்கெடுத்துருக்கு. ரெண்டாலும் ஒரு அவங்களுக்கு கடலை காட்டுறேன். இந்த சவுக்கு மரங்கள், கடல் எல்லாமே பாருங்கள் கிட்டத்தான் இருக்குது. எல்லாமே கோயிலோடு சேர்ந்து இந்த கடலில் தான் அடைஞ்சி வந்தவன் இந்த கோயில் அம்மன். சரியா கால் குத்துது. கனாலம் இப்படி நடக்கையில் தானே குத்துது. பார்ப்போம், கடலுக்குள்ளே போக நல்லா இருக்கும். எல்லா வேலையும் குயிக்காக நடந்துன்னு இருக்குது கடகடாண்டு. திருவிழா வந்தோடனே பாருங்கள், சூரியன் மறைஞ்சண்டு போகிறார். அதுவும் அழகாக இருக்குது. நல்லா உங்களுக்கு வீடியோவில் வடிவாக தெரியுதோ தெரியும். உண்மையில சொல்லி வேலையில் கடலில் இந்த சூரியன் இப்படி எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். சூரியன் உள்ளண்டை சூரிய சந்திர கிரணம்னு சொன்னவே அதோ தெரியல. எவ்வளோ அமைதியாக உண்மையிலே இதுதான் எங்களோட ஊர் சொர்க்கம். எல்லாருக்கும் அவையோட ஊர் சொர்க்கம் தான். கடலுக்கு சும்மா சுடுது பயங்கரமாக. இந்த தண்ணி நல்ல சூடு தண்ணி, குளிக்க சூப்பராக இருக்கும். கிட்டத்தட்ட தண்ணியே 30 கிராடு 30 கிராடில் இருக்குது.
அவ்வளவு சுடுது. வேறு கடலில் டென்மார்க் கடல் அங்கங்கே இறங்க குளிரும். இது பயங்கர சூடாக இருக்குது உண்மையில். சொல்லி வேலையில் இன்னும் அழகாக இருக்குது. இதான் எங்களோட ஊர் புங்குடி தீவு கண்ணையாபுரம். இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறேன். இப்படி ஒரு அழகான இடத்துல இந்த கோயில் இருக்குது. சூரியன் தான் இன்றைக்கு எனக்கு ஹைலைட்டாக இருக்கிற வல்ல அழகா சிவந்த வானத்தோட. இன்னும் அழகாக இருக்குது பாருங்கள் அந்த சூரியன் மறையிற காட்சி. 6:16 32 கிராட்லாம் இருக்குது. சூரியன் மறையுது. வெக்க குறையில அழகாக இருக்குது பாரு. சூரியன் மறைஞ்சிட்டு போகுது. முழுமையாக போயிட்டு பார்க்கவே ஆசையாக இருக்குது கோயில். பாருங்க எங்களோட ஊர் கண்ணகிபுரம் கண்ணகி அம்மன். அவசர அவசரமா கோயில் முடிஞ்சு விட்ட போகிறோம். பின்னாலே முன்னாலே குளிக்க போகிறோம். உடுப்போட குளிக்கிறேன்னா கேமராக்கு குளிக்கிறேன். இப்படித்தான் இங்கே குளிக்கிறேன். எல்லா ஊர்லையும் இல்லை இங்கே. எங்களோட எங்களை வேற விட்டு போக மாட்டோம். ஆடா எங்களை பின்னாலே வந்து நிற்கிறேன். சாப்பாடு தருவோம். எல்லாம் வளர்க்குறீங்களோ? கிளிய பாப்பா என்ன கதைங்க? சாப்பாடு ஒன்று மேலே வெளியில் எங்க அவர் நாய்க்குட்டி பொக்கெல்லாம் படுத்துக்கலாம். சரி நான் இது பஸ் வரனா ஓடணும். நான் போனேன். அது இது கொல்டோல் தானே. வடிவா இருக்கு. இந்த உங்களோட வீடு வழியா இருக்கு. அதுதான் இனி அதுல எத்தனை பேர் இல்லை தானே. ஓ தங்களுக்கு அதை நேக்க கவலையா இருக்கு. நானும் அதுல கும்பாசம் தான் சொன்னேன். எத்தனை கிலோமீட்டர் இந்தாண்டு எங்களை ரயில் ரோட்டை கணக்க வச்சு கிலோமீட்டர் காட்டுறான்னு. இந்தா வந்துட்டு இந்தா இந்த ரயில் ரோட்டை கடந்து இவ்வளோ தூரம் நடக்க வச்சு கூட்டியணும். இந்தா வந்து அங்கே இப்போ கிளிஞ்சாச்சிக்கு நிற்கிறோம். புங்குடுதீவில் கொடியேற்ற முடிச்சுட்டு அப்படியே கிளிஞ்சாச்சிக்கு வந்துட்டோம். அங்கே வந்து நெட்ஸ் கொஞ்சம் இழுக்கையில் அப்போ வீடியோக்கள் போட்டுட்டு
அப்புறம் என்னென்ன வீடியோக்கள் ரெண்டு தெரியல எல்லாம் பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். என்ன வேணாம்?